அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு தவம் இருந்தாலும் கிடைக்காத நல்ல செய்தி 1/12/2024 முதல் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில மேசராசினியர்களுக்கு 1/12/2024 முதல் அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் சூரியன் புதனும், தனுசு ராசியில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசினியர்களுக்கு 1/12/2024 முதல் 7/12/2024 வரை உள்ள இத்தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6 உள்ள கேது, 11 உள்ள சனி, இவை இரண்டும் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. நிலையான தொழில் அமையக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் குறைய இருக்குதுங்க. அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சில மகிழ்ச்சி தரத்தக்க எதிர்பாராத மாற்றங்களும் இந்த வாரத்தில் நிகழ இருக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 9, அதாவது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதால் கலைஞர்களுக்கு நல்வாழ்வு பெற இருக்கீங்க. இவ்வளவு நாட்களாக கைக்கு கிடைத்த வாய்ப்புகள் கை நழுவி போன பட்சத்தில் மீண்டும் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கே கிடைக்க இருக்குது. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. அதே போல் 2 உள்ள குரு உங்களுக்கு வெற்றியை தருவதோடு பண பிரச்சனையும் இல்லாமல் செய்வாருங்க. கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அவற்றை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல் உங்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் ஆடை அணிகலன் புதிதாக வாங்கும் அமைப்பு உண்டு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின்படி வருமானம் என்பது ஒரே சீராக இருப்பது மகிழ்ச்சியை தரும் விதமா அமைஞ்சிருக்குது. திட்டமிட்டு செலவு செய்தால் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. பணம் வருகிறதே என்று உதாரித்தனமாக செலவு செய்யாமல் எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைப்பது புத்திசாலித்தனங்க. அது மட்டும் இல்லாம குரு பகவான் உங்களுக்கு அவ்வளவு இந்த வாரம் சாதகமாக இல்லைங்க. தற்போது சாதகமாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் கூடிய விரைவில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு பயிற்சியாக இருக்கிறார். இதனால் உங்களுடைய ராசிக்கு தேவையில்லாத வீண் விரய செலவுகள் ஏற்பட இருக்குது. அதனால் நிதி நிலைமையில் அடிக்கடி வீண் செலவுகளும் நிச்சயமற்ற நிலையும் மாறி மாறி ஏற்பட்டு கவலை அளிக்குங்க. அதே போல் குருவினாலும் நன்மைகளை இந்த வாரத்துல எதிர்பார்க்க இயலாது. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளும் மேசராசினியர்களுக்கு இந்த முயற்சிகள்ல குழப்பமே அதிகரிக்க இருக்குதுங்க. நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருடைய உதவி உங்களுக்கு கிடைக்க செய்வார் கேது. அதே போல் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால எதிர்பாராத இடங்களிலிருந்து தக்க தருணத்தில் உங்களுக்கு உதவிகள் என்பது கிடைத்து கொண்டே இருக்கும். இது சற்று உங்களுக்கு ஆறுதலை தரும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. தேவையில்லாமல் வெளியே அலைவதை தவிர்ப்பது அவசியங்க. கூடுமான வரைக்கும் வெளியூர் பயணங்கள் இந்த வாரத்தில் மேற்கொள்ள வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு உத்தியோகத்துறைக்கு அதிகாரியான சனி பகவான் லாபஸ்தானத்தில் சனி ஆட்சி வீடாகிய கும்பத்தில் நிலை கொண்டிருப்பது சுப பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு கிரகநிலை என்றுதாங்க சொல்ல வேண்டும். அதே போல் சனியுடன் சூரியன் இணைந்திருப்பதால் அரசாங்க ஊழியர்கள் அதிக நன்மைகளை பெறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்துல சிறு பதவி உயர்வுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதே போல் மேசராசினியர்கள் புதிதாக வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு ஏற்ற ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. ராகுவினுடைய நிலையினால உழைப்பும் பொறுப்புகளுக்கும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. அதற்கேற்ற நிர்வாகத்தினுடைய அங்கீகாரம் கிடைப்பது மனதில் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. மருத்துவ துறை விற்பனையாளர்களுக்கு அதிக பிரயாணங்களும்
இருந்தாலும் அதன் காரணமாக சோர்வும் அசதியும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலதிகாரிகளுடைய ஆதரவு ஒத்துழைப்பு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க. புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வர்த்தகத்துறையும் சனி பகவானுடைய கையில் தாங்க இருக்குது. தனது ஆட்சி வீடாகியதும் ராசிக்கு லாபஸ்தானமுமாகிய கும்ப ராசியில் உயர்ந்த சுபபலம் பெற்றிருக்கிறார் சனி பகவான். உங்களுக்குரிய விரையாதிபதியும் தொழிலையும் அபிவிருத்தி செய்து கொள்வதற்கு மிகச்சிறந்த ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உற்பத்தியை அதிகரித்துக் கொள்ள உதவிகரமாக இருக்குங்க. மூலப்பொருட்களோட விலை அளவோடு புதிய கிளைகளை நீங்கள் திறக்கலாங்க. விஸ்தரிப்பு திட்டங்களில் புதிய முதலீடுகள் செய்யலாங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்குங்க. சனி மற்றும் செவ்வாயினுடைய நிலையினால நிதி நிறுவனங்களுடைய உதவி தக்க தருணத்தில் கிடைக்குங்க. சில்லறை வியாபாரிகளுக்கும் கூட நியாய விலையில் கடன் கிடைக்க வழிவகுத்து தருவாருங்க சுக்கிரன். மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரத்துல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரம் முழுவதுமே வித்யாகாரகரான புதன் உங்களுக்கு அனுகூலமாக இல்லைங்க. இதனால நீங்கள் புத்தகத்தை கையில் எடுத்தாலே சோம்பல் மேலிடுங்க. ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்கள் குறையும். அதே போல் சக மாணவர்களுடன் தேவையில்லாத வாக்குவாதங்கள் அபிப்பிராய பேதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கூடுமான வரைக்கும் மாணவ மாணவிகள் தாங்களுண்டு தங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பூமிக்காரரும் விவசாயத்துறைக்கு அதிகாரியுமான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானமாகிய மகரத்தில் உச்சபலம் பெற்று திகழ்வதால் உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைக்குங்க. உங்களுடைய விளைபொருட்களுக்கு சந்தையில் நல்ல ஒரு விலை கிடைக்குங்க. வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் வாய்ப்புகளும் உருவாக இருக்குது. அதே போல மேசராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு நிகழ இருக்கும் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரம் முழுவதுமே குரு அனுகூலமாக இல்லைங்க. சுக்கிரனும் அடிக்கடி ராசி மாறுவதால் பல குடும்ப பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடுங்க. அதனால் மனதில் நிம்மதி குறையுங்க. திருமணமான பெண்களுக்கு கணவருடன் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்படக்கூடும். கூடுமான வரையில் உணர்ச்சி வசப்படுவதை குறைத்துக் கொள்ளுங்க. விவாகரத்திற்கு காத்திருக்கும் கன்னியர்களுக்கு வரன் அமைவது தாமதப்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது பிறரை நம்பி எதிலும் கால் வைக்க வேண்டாம். மருத்துவ செலவுகள் சற்று அதிகரிக்குங்க. சனி செவ்வாயினுடைய பார்வை அவ்வளவு சிறப்பானதல்லங்க. தடைகள் இருக்கும். ராசி அதிபதி நீச்சம் அடைந்ததால் உடல் நலனிலையும் மனநலனிலையும் அக்கறை செலுத்துங்க. அலைச்சல்களை குறைத்துக் கொள்வது நல்லது. மேலதிகாரிகளிடம் பகை வேண்டாங்க. பிறரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம், அதாவது 30ஆம் தேதி முதல் 2ஆம் தேதி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். அதிக கவனம் தேவைங்க. இந்த வாரம் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை கால பைரவரையும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானையும் வணங்கி வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.